வணக்கம் தேதி. திண்டுக்கல் அருகே உள்ள என்ஜிஓ காலனி, சிடிஓ காலனி உள்ளது. இங்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. திண்டுக்கல் நகர் பகுதியில் அருகே உள்ள எப்பொழுதுமே போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதியாகும் இப்பகுதி. இப்பகுதியில் கடந்த 15 நாட்களாகவே இரவு நேரம் மற்றும் பகல் நேரங்களில் மர்ம நபர்கள் தேடிச் செல்வதாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து பொது காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது சிசிடிவி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இப்பகுதி மக்கள். இதில் மர்மநபர்கள் இரவு நேரத்தில் முகக்கவசம் அணிந்து வீட்டின் சுவரின் பின்பகுதியில் ஏறி குதித்து கையில் கூர்மையான ஆயுதங்களுடன் சுற்றி வருகின்றனர். மேலும் அவர்கள் ஜன்னல் வழியாக உள்ளே பார்ப்பதும், வீட்டிற்குள் ஆட்கள் இருக்கும் போதே அவர்கள் வீட்டை சுற்றி கூர்மையான ஆயுதங்களோடு வருகின்றனர். இதில் சத்தம் கேட்கிறது என்று வீட்டுக்குள் இருப்பவர்கள் வெளியே வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த இளைஞர்கள். அதேபோல் இந்த மர்ம நபர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், தினந்தோறும் வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. கடந்த 15 தினங்களாக இப்பகுதி மக்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உள்ளனர். மேலும் அவர்கள் கூறும் பொழுது, புகார் அளித்தால் காவல்துறையினர் வருகின்றனர், வந்து ஆய்வு செய்கின்றனர். அதேபோல் இரவு ரோந்து பணி என வருகின்றனர். ஆனால் இருந்த போதும் திருடர்கள் காவல்துறையினர் வந்து செல்வதை நோட்டமிட்டு சரியாக காவல்துறையினர் வந்து சென்ற பிறகு மீண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஏறி குதித்து திருட முயற்சி செய்கின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பட்டா பகலில் சலூன் கடையில் திருடி சென்றுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் இவர்கள் கூறும் பொழுது, கடந்த 15 தினங்களாக ஒவ்வொரு வீடுகளிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட எல்லைக்குள்ளும் நகர எல்லைக்குள்ளும் வரும் நபர்களை ஆய்வு செய்ய வேண்டும். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது வரும் நபர்கள் வெளி மாநில நபர்களா அல்லது திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த நபர்களா, கையில் ஆயுதங்களுடன் வருவதால் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தக்கூடும், ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். அதேபோல் தொடர் திருட்டால் இப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இரவு தூக்கம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். ஆகவே திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரவு ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். காவல்துறையினரை அதிகப்படுத்த வேண்டும். திண்டுக்கல் சுற்றுப்புற பகுதிகளில் வரும் நபர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்.